ராஜகிருஷ்ணன் நான் எழுதிய பாடல் கவிதை புத்தகம் இது. இதில் 108 இருக்கிறது. அம்மா அன்பை பற்றி எழுதிய கவிதையை படிக்கிறேன். அம்மா அன்புக்கு ஈடு இணை இல்லை. அம்மா அன்பை மதிக்காதவர் யாரும் இல்லை. அம்மா அன்பு குரலை ரசிக்காதவர் யாரும் இல்லை. அம்மா அவதாரத்தை மதிக்காதவர் நல்ல மனிதர் இல்லை. அன்பு என்ற அழகு உயிர் சொல்லுக்கு சொந்தமாயிருக்கும் மரபிறவி அம்மாதான். தன் உயிரையும் ஈன்ற குழந்தைக்கு தியாகம் செய்யும் தெய்வப்பிறவி அம்மாதான். தாய்ப்பாலை தாளமாக கொடுத்தபடி பாசையும் கயிற்றில் தொட்டில் கட்டி சங்கீத ராகத்தை தாலாட்டு பாடி உயிரின் உயிரை உறங்க வைத்தவள் தாய்தானே. நாட்டுக்கு நலம் தரும் பெண் பெயர் நதியைப் போல வீட்டுக்கு விளக்காக இருப்பவள் குழந்தையை குலதெய்வம் தாய்தானே. அன்னை உன் அன்புக்கும் ஆணைக்கும் அடிபணியும் அம்மா பிள்ளை நான் தான். பிள்ளை நலமுடன் வளமுடன் வாழ ஆசைப்படும் அம்மா நீதான். அன்புக்கும் ஆணையும் அடங்கும் போது அம்மா அன்புக்கு அடர்ந்தவர் யார் உண்டு? குழந்தைக்காக குடும்பமே தவிக்கும் போது குழந்தை அழுகையை ரசிப்பவர் யார் உண்டு? சீராட்டி பாராட்டி வளர்த்த உடை மாற்றி காத்த தாய்க்கு தாளமாக கொடுப்பேன். இப்படிக்கு ராஜகிருஷ்ணன் நான் எழுதிய பாடல் கவிதை புத்தகம் இது. இதில் 108 இருக்கிறது. அம்மா அன்பை பற்றி எழுதிய கவிதையை படிக்கிறேன். அம்மா அன்புக்கு ஈடு இணை இல்லை. அம்மா அன்பை மதிக்காதவர் யாரும் இல்லை. அம்மா அன்பு குரலை ரசிக்காதவர் யாரும் இல்லை. அம்மா அவதாரத்தை மதிக்காதவர் நல்ல மனிதர் இல்லை. அன்பு என்ற அழகு உயிர் சொல்லுக்கு சொந்தமாயிருக்கும் மரபிறவி அம்மாதான். தன் உயிரையும் ஈன்ற குழந்தைக்கு தியாகம் செய்யும் தெய்வப்பிறவி அம்மாதான். தாய்ப்பாலை தாளமாக கொடுத்தபடி பாசையும் கயிற்றில் தொட்டில் கட்டி சங்கீத ராகத்தை தாலாட்டு பாடி உயிரின் உயிரை உறங்க வைத்தவள் தாய்தானே. நாட்டுக்கு நலம் தரும் பெண் பெயர் நதியைப் போல வீட்டுக்கு விளக்காக இருப்பவள் குழந்தையை குலதெய்வம் தாய்தானே. அன்னை உன் அன்புக்கும் ஆணைக்கும் அடிபணியும் அம்மா பிள்ளை நான் தான். பிள்ளை நலமுடன் வளமுடன் வாழ ஆசைப்படும் அம்மா நீதான். அன்புக்கும் ஆணையும் அடங்கும் போது அம்மா அன்புக்கு அடர்ந்தவர் யார் உண்டு? குழந்தைக்காக குடும்பமே தவிக்கும் போது குழந்தை அழுகையை ரசிப்பவர் யார் உண்டு? சீராட்டி பாராட்டி வளர்த்த உடை மாற்றி காத்த தாய்க்கு தாளமாக கொடுப்பேன். இப்படிக்கு ராஜகிருஷ்ணன்.